வேளாண் துறையில் நடைபெற்ற முறைகேடு வழக்கில் 30 ஆண்டுகள் கழித்து சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து சிவகங்கை ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிவகங்கையில் கடந்த 1986ஆம் ஆண்டு துணை இயக்குநராக பணிபுரிந்து வந்த ராமையா என்பவரும், உதவி அலுவலராக இருந்த இளங்கோவன் மற்றும் பழனிவேல் ஆகியோரும் கடலை கொள்முதல் செய்ததில் சுமார் 1,96,000 ரூபாய் மதிப்பில் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கியதாக போலி ஆவணங்கள் தயாரித்து முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் சிறப்பு நீதிமன்றத்தில் அவ்வழக்கு நடைபெற்று வந்தது. 30 ஆண்டுகள் கடந்த நிலையில் அச்சமயம் துணை இயக்குநராக இருந்தவருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50,000 அபராதமும், துணை அலுவலர்கள் இருவருக்கும் தலா 3 ஆண்டு சிறை தண்டனையும் 30,000 ரூபாய் அபராதமும் விதித்து தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது.